ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அன்று சொல்றாரு, யூ ஷால் பி எ பிளஸிங். அப்படின்னா நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் மகனே, மகளே நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நான் உன்னை ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கு உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன். ஆபிரகாமுக்கு அதான் வாக்கு கொடுத்தார், உனக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்து அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்ததுனால இந்த ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து மூலமா இன்றைக்கு உலகமே ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறி கொண்டு இருக்கிறது. உங்களுக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு, என் மகனே நான் ஆசீர்வதிப்பேன், நீ உன் குடும்பத்துக்கு, சமுதாயத்துக்கு, நீ மற்ற மக்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். என் மகளே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் இருப்ப, உன் கிராமத்துக்கு, பட்டணத்துக்கு, சமுதாயத்துக்கு, மற்றவங்களுக்கு, உன்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அது எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார், எனக்கு அது தந்திருக்கிறார், இது தந்திருக்கிறார் அப்படி சொல்லுவது பெரிய சந்தோஷம் அல்ல. என்னை மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். என் குடும்பமே என்னால் ஆசீர்வதிக்கப்படுகிறது. எங்க ஊர்ல பலருக்கு என்னை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். நான் வேலை செய்கிற இடத்துல மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்படி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதுதான் உண்மையான ஒரு ஆசீர்வாதம். இதைத்தான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கும் தருகிறார். இதுவரை அப்படி நடக்கலையா? உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க ஒப்பு கொடுங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்றினார். அதனால இந்த அனுபவத்தை உடையவர்களா நீங்க இருக்கணும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். அதனால இன்னைக்கு சொல்றீங்களா, ஆண்டவரை பார்த்து நீங்க வியாபாரம் செய்றீங்க, பணத்துக்கு மேல பணம் சம்பாதிக்கிறீங்க, எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறீங்க? ஒரு விதவைக்கு, தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு, ஒரு அனாதைகளுக்கு, பக்கத்துல உள்ளவங்களுக்கு உங்களால ஏதாவது பிரயோஜனம் உண்டா? அல்லது நீங்க உங்களுடைய கல்லூரியில அல்லது நீங்க பணி செய்கிற இடத்துல 4 பேருக்கு உதவி செய்யறீங்களா? யோசித்து பாருங்க. ஆஸ்பத்திரி நடத்துறீங்களா? இலவசமாய் சிலருக்கு உதவி செய்யலாமே. அந்த மாதிரி நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க உங்களை அர்ப்பணித்துக் கொண்டீங்கன்னா கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியோடு ஆசீர்வதிப்பார். அப்படி ஒப்பு கொடுக்குறீங்களா?